மக்களுக்கே வேலை பார்த்து கொடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் இந்த பொறுப்பில் இருந்து என்ன செய்ய அதனால தான் நான் ஈஓ சார்கிட்ட என்னுடைய ராஜினாமாவை நான் தெரிவித்தேன். என்னை அரசு இதிலிருந்து என் குடும்பத்தை இந்த பிரச்சனையிலேருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றணும். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி பேரூராட்சியின் 18வது வார்டு திமுக கவுன்சிலர் தேவி தனது கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளது பேரூராட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தான் பதவியேற்ற காலம் முதல் இன்று வரை தனது வார்டு பகுதியில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி, தெருவிளக்கு, சாக்கடை வசதி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கவுன்சிலர் தேவி தெரிவித்துள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருந்தும் மக்களுக்கு தேவையான பணிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் பதவியில் தொடர்வதில் அர்த்தமில்லை என கூறி ராஜினாமா முடிவு எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி சேரன் மகாதேவி பேரூராட்சி அலுவலகம் முன்பு கவுன்சிலர் தேவி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தொடர்பாக சேரன் மகாதேவி காவல் நிலையம், டிஎஸ்பி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சப் கலெக்டர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் அனைத்து கவுன்சிலர்களும் இணைந்து மனு அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி கவுன்சிலர்கள் தெரிவித்துள்ளனர். மரங்கள் வெட்டப்பட்ட விவகாரம் குறித்து பேரூராட்சி செயல் அலுவலரிடம் விளக்கம் கேட்டபோது, என்னால் இதில் ஒன்றும் செய்ய முடியாது என கூறியதாகவும், சிறிய பணிகளுக்கு கூட கவுன்சிலர்கள் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். தனது ராஜினாமா முடிவு குறித்து பேசிய கவுன்சிலர் தேவி, இந்த விவகாரம் தொடர்பாக தனக்கோ, தனது கணவர், குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்கோ ஏதேனும் பிரச்சனை, அச்சுறுத்தல் அல்லது பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்களே முழு பொறுப்பு என தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 18வது வார்டு கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவு சேரன் மகாதேவி பேரூராட்சி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் சேரன் மகாதேவி பேரூராட்சி 18வது வார்டு கவுன்சிலரு. இப்போ கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நம்ம சேரன் மகாதேவியில் வணிக வளாகம் கட்டி கொண்டு இருக்காங்க. அந்த இடத்துல பல பச்சை மரங்கள் அந்த இடத்துல உண்டு. அந்த மரங்களை வெட்டி தலைவியோட கணவர் கடத்தி கொண்டு போனார். நாங்கள் அது குறித்து இந்த மரங்களுக்கு உண்டான எல்லா கவுன்சிலருமே அதை குறித்து நம்ம சேரன் மகாதேவி போலீஸ் ஸ்டேஷன், அப்புறமா டிஎஸ்பி ஆஃபீஸு, மாவட்ட கலெக்டரு, சேரன் மகாதேவி சப் கலெக்டர் ஆஃபீஸு, இப்படி அனைத்து துறைகளுக்குமே எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்கள் கொண்டு போய் மனு கொடுத்துருந்தோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாத போது அப்போ பில்லு போடாமல் நம்ம சேரன் மகாதேவி பஞ்சாயத்துலேயே பில்லு போடாமல் இவங்க இந்த மரத்தை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இதை குறித்து என்ன சார், என்ன ஆயிட்டு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நாங்கள் ஈஓ சார்கிட்ட நாங்கள் போய் அனைத்து கவுன்சிலருமே இப்போ கேட்டதுக்கு, இல்லை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு ஒரு சின்ன வேலைக்கு கூட என்கிட்ட உங்களுக்கு செஞ்சு தரதுக்கு உண்டான அதிகாரம் என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு ஈஓ சார் எங்ககிட்ட அழுத்தம் திருத்தமாக அப்படியே எங்கிட்ட தெரிவிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாங்கள் ஒரு வார்டு வேலையாக போய் ஒரு லைட்டோ, ஒரு காணோ, ஒரு தெருவிளக்கோ, ஒரு குடி தண்ணீரும் எங்களுக்கு ஒரு சரியான முறையில் கிடைக்கிறதில்ல. மக்களுக்கு தேவையான வேலைக்காக தானே எங்கள் மக்கள் தானே எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க. மக்களுக்கே வேலை பார்த்து கொடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் இந்த பொறுப்பில் இருந்து என்ன செய்ய அப்படின்ட்டு தான் நாங்கள் இப்போ ரொம்ப கொந்தளிச்சு போய் என்னால் தாங்கிக்கிட முடியல. மனவேதனை அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் ஈஓ சார்கிட்ட என்னுடைய ராஜினாமாவை நான் தெரிவித்தேன். இது குறித்து எனக்கு எந்த ஒரு குளமிரட்டல், இதை குறித்து என் குடும்பத்துக்கோ, என்னுடைய கணவருக்கோ, எனக்கோ, எங்கள் குழந்தைகளுக்கோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைவி கணவரும் தான் இதுக்கு முழு காரணமே. என்னை அரசு இதிலிருந்து என் குடும்பத்தை இந்த பிரச்சனையிலேருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றணும். உங்கள்கிட்ட தாழ்மொழியும் கேட்டுக்கணும்.